வணக்கம் நண்பர்களே. மூட்டுகள்லயே அதிக தேய்மானம் வரக்கூடிய மூட்டு வந்து முழங்கால் மூட்டு. அதுல முக்கியமா அந்த பிரைமரி ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். வயசான வயசானவங்களுக்கு வரக்கூடிய அந்த தேய்மானம். அதாவது சரவாங்கி இல்ல வந்து மூட்டு ஜவ் அடிபடுது அந்த மாதிரி அதனால வரக்கூடிய மூட்டு தேய்மானம் வந்து சின்ன வயசுலயே கூட வரும். நான் சொல்றது வந்து வயசானவங்க வரக்கூடிய தேய்மானம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வயசுல யூஸ்வலாக ஒரு 50 வயசு 60 வயசுல அவங்களுக்கு வந்து சர்க்கரை, ப்ரெஷரு, இருதய பிரச்சனை, இல்லை கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி நிறைய இப்போ கோமார்பிடிஸ் சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இருதய டாக்டர் வந்து கொஞ்சம் உடம்பு வந்து வெயிட் குறைக்க சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் வாக்கிங் அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்லியிருப்பாங்க. வாக்கிங் போகிறதுனால கார்டியோ ரெஸ்பிரேட்டரி மெக்கானிசம் வந்து நல்லா ஒர்க் ஆகும். அது போக வெயிட்டும் குறையும். அதனால வந்து இருதய டாக்டர் வந்து வாக்கிங் எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ வாக்கிங் போகிறதுனால வெயிட் குறைஞ்சா மூட்டுக்கும் நல்லது தான். உடல் பருமனாக இருக்கிறவங்க அதுலேயும் வந்து மூட்டு தேய்மானம் இருக்கும்போது அவங்க நடந்தாங்கன்னா வலி அதிகம் வரும். ஏன்னா இப்போ நடக்கும்போது அவங்களோட வெயிட் வந்து 2 மடங்கு வெயிட் வந்து அவங்க காலில் போகும். அதை அவங்க படி ஏறி இறங்கும் போது 4 மடங்கு வெயிட் அவங்க முழங்காலில் போகும். கீழே உட்காந்து எந்திரிக்கிறவங்களுக்கு 8 மடங்கு வெயிட் போகும். அதனால உடல் பருமனாக இருக்கிறவங்க நடக்கும்போது வலி வரும். ஸோ அவங்க வலிக்கு எதிர் நடக்காமல் இருக்கும்போது உடம்பு வெயிட் அதிகமாகும். அதனால திருப்பி வலி தான் வரும். அதனால வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க எடுத்தோடனே வாக்கிங் போகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் அந்த சைக்கிளிங்னா இப்போ வெளியில வந்து ரோட்ல ஓட்டுற சிரமமா இருந்தாலும் ஸ்டேஷனரி சைக்கிளிங் இருக்கு. வீட்டுக்குள்ளேயே ஜிம்ல இல்லை வீட்டுக்குள்ளேயே பண்ற மாதிரி அந்த சைக்கிளிங் அதுல வந்து கொஞ்சம் உட்காந்துட்டு பண்ற மாதிரி ரெக்கமெண்டட் பொசிஷன் சொல்லுவோம். உட்காந்துக்கிட்டு அவங்க காலை வந்து ரொம்ப மடக்காம அவங்க சௌரியத்துக்கு அந்த மாதிரி அந்த காலை மடக்கி எக்ஸசைஸ் பண்ற மாதிரி அந்த சைக்கிளிங் பண்ணலாம். இல்லை முடிஞ்சவங்க வந்து ஸ்விம்மிங் பண்ணலாம். ஸ்விம்மிங் ஒரு நல்ல எக்ஸசைஸ். இல்லைன்னா அந்த பூல்லே வந்து வாக்கிங் போகலாம். ஸ்விம்மிங் பூல்லே வாக்கிங் போகலாம். பூல் வாக்கிங் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணி ஓரளவுக்கு வெயிட்டை வந்து குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நடக்க ட்ரை பண்ணலாம். அப்படி நடக்க ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு திருப்பி வலி வருது அப்படின்னா அதுக்கு உண்டான இப்போ லேட்டஸ்ட்டாக இன்ஜெக்ஷன்ஸ் நிறைய வந்துருச்சு. அந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன் வரைக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய வந்துருச்சு. அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வலி குறைஞ்சதுக்கப்புறம் அதை பயன்படுத்தி அவங்க வந்து கொஞ்சம் வாக்கிங் போய் வெயிட்டு குறைக்க ஆரம்பிக்கணும். வெயிட்டை குறைச்சாதான் அவங்களுக்கு திருப்பி வந்து வலி இல்லாமல் இருக்கும்.